சென்னை ஐனாவரத்தில் தாயின் முகத்தில் மயக்க மருந்து ஸ்ப்ரேவை அடித்து 5 சவரன் சங்கிலியை பறித்துச் சென்ற மகனை போலீசார் கைது செய்தனர். சென்னை ஐனாவரத்தில் உள்ள பங்காரு தெருவில் வசித்து வருபவர் பென்னி. இவர் தனியாக நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வருகிறார். இவருக்கு எல்சி என்ற மனைவியும் எபின் என்ற மகனும் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்த எல்சி மணியடிக்கும் சத்தம் கேட்டு கதவை திறந்துள்ளார். அப்போது முகமுடி அணிந்த மர்ம நபர் ஒருவர் கையில் தயாராக வைத்திருந்த மயக்க மருந்து ஸ்ப்ரேவை எடுத்து எல்சியின் முகத்தில் அடித்துள்ளார். இதில் எல்சி மயக்கமடைந்ததால் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் சங்கிலியை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றார். இது குறித்து பென்னி மற்றும் எல்சி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவம் நடைபெற்ற இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் முகமூடி அணிந்த மர்ம நபர் ஒருவர் எல்சி முகத்தில் ஸ்ப்ரே அடித்தது தெளிவாக பதிவாகி இருந்தது. அதன் பேரில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது சம்பவம் நடைபெற்ற போது வீட்டில் இருந்த வளர்ச்சி நாய் குறைக்கவில்லை என்று தெரிய வந்தது. இதனால் போலீசாரின் சந்தேக பார்வை பென்னி எல்சி தம்பதியரின் மகன் எபின் மீது திரும்பியது. இதனையடுத்து எபினை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது இணையதளம் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த எபின் கடன் தொல்லை காரணமாக தாயின் முகத்தில் மயக்க மருந்து ஸ்ப்ரேவை அடித்து 5 சவரன் நகையை பறித்துச் சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து எபினை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 5 சவரன் நகையை மீட்டனர். இந்த சம்பவம் ஐனாவரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.